ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம உருளைக்கிழங்கு வச்சு சோமாஸ்லாம் பண்ணோம்னாக்கா நம்ம என்ன செய்யணும்னா அதில் கொஞ்சம் சாட்டு மசாலா போட்டு பண்ணணுங்க. சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஜீரகம் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிடலாங்க. அப்புறமா இஞ்சி, துருவின இஞ்சி ஒரு துண்டு, பூண்டுங்க ஒரு 4 பல்லு பூண்டை சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். அப்புறமா பச்சை மிளகாங்க, பெரிய மிளகா வாட்டும் ஒரு மிளகா போட்டிருக்கேன். இப்போ எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கணுங்க. பூண்டு வந்து நல்லா வதங்கினா தான் வாசனை கிடைக்கும் நமக்கு. இப்போ எல்லாம் நல்லா வதங்கிருச்சுங்க. உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு. இதில் போட்டே ஃப்ரை பண்ணணுங்க. இது கூட தேவையான பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூளுங்க கலருக்காண்டி ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன், ஜீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஜீரகப்பொடி போடுங்க, நல்ல வாசனையாக இருக்குங்க. வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்புறமா பெப்பர் பொடிங்க, இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க. உருளைக்கிழங்கு கூட போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் உப்பு போட்டு, உப்பு தேவையான அளவு போட்டாச்சுங்க. நல்லா வேக வச்சாச்சு. மசாலா எல்லாம் நல்லா வெந்துருச்சுங்க. அப்படியே ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நம்ம அவள் எடுத்த கப்பால் அதே அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கோங்க. இதில் வந்து நம்ம தேவையான பொருளை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளுங்க, ஒரு பிஞ்சு அளவு போட்டுக்கோங்க. அப்புறமாட்டு சாட்டு மசாலாங்க. சாட்டு மசாலாவுக்கு பதில் இங்கே லெமன் சாறு கூட ஊற்றலாம். சாட்டு மசாலா இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. காஷ்மீர் மிளகாத்தூளுங்க, கலருக்காண்டி கொஞ்சமாக காஷ்மீர் மிளகாத்தூள். அப்புறமாட்டு எள்ளுங்க, ஒரு 1/2 ஸ்பூன் வெள்ளை எள்ளு. பெப்பர் பொடிங்க, மிளகு பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ உப்பு போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ சாட்டு மசாலாவில் வந்து உப்பு இருக்கும், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கரைச்சி வச்சுங்க. சூப்பராட்டுக்கு பண்ணி எடுத்தாச்சுங்க. அப்படியே எடுத்துடலாங்க. வெந்துருச்சு. எவ்வளோ சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்க. நாளைக்கு இன்னொரு டிப்ஸோடு பார்க்கலாம். பாய்.